கல்யாணம் அவளுக்கு என்னமோ உன் கல்யாண பத்திரிக்கை மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுற. இல்ல நல்லா இருக்கான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயசுக்கு வந்து ஒருத்தி கல்யாண பத்திரிக்கை எப்படி பாக்குறானா தனக்கு எப்ப கல்யாணம்னு எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். கார்டு நல்லா இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றேன்ல, என்ன ரொம்ப பேசுற? ஏய் வாய் முடுங்கடி. அடுத்த மாசம் இவ கல்யாணத்துக்கு அவ மாமாவோட சேர்ந்து அவளே நல்லதா செலக்ட் பண்ணிக்குவா. ஆமா என்னடி இங்கேயே நிக்கிற? உள்ள அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. முதல்ல ஐயோ சொல்லிட்டேன். மாமா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. தங்கச்சி மாப்பிள்ளை எப்படா வராங்க? 10 மணி வண்டிக்கு வண்டி அனுப்பிட்டியா? அனுப்பி வச்சுட்டேன். அனுப்புனா பத்தாதடா, கிட்ட இருந்து கூட்டிட்டு வரணும். உன் பொண்ணு கல்யாணம்டா. மச்சான் என்ன நினைப்பாரு போ. சரிங்கண்ணா, ம். வண்டி ஏறா. என்னையே அழகு, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ? இல்லையா பின்ன, ஐயாவோட குணம் அப்படி. நல்லதோ கெட்டதோ பெருசா செஞ்சுருவாரு. பத்திரிகையை பார்த்தல்ல? ஆமா, பிரமாதம். இன்னும் பாரு, கல்யாணம் நெருங்க நெருங்க இன்னும் பிரமாதப்படுத்த போறாரு. ஏய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. 1 2 3 4 5 எல்லாம் சரியா இருக்கு. என்னம்மா ஏண்டி விலை? இப்படி ஆமா, தின்னுட்டே இருக்கற? தின்னி பண்டாரா? என்னங்க சாப்பிட என்ன விட மாப்பிள்ள வாங்க, சௌக்கியமா? நல்லா மச்சான் எப்படி இருக்க மச்சான், இருக்கீங்க? பாருங்க இவள. வாங்க. பெட்டியில இருங்கப்பா. அட விடுங்க அண்ணா. போய் தின்னுடி. வாங்க. என்னங்க இது? போடின்றேன், போடி. ம். ம். ஏய் மாமா வந்துட்டாரு. ஆ, மாப்பிள்ளையும் வந்துட்டாரு. ஆமா. ஆ, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம். என்ன நீ கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடக்குது? ஆ, வாடா. நடந்துட்டு இருக்கு. என்ன மச்சான், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கோம் மச்சான். ஆ, ஆ. சரி வச்சிரு. சசி, லட்சுமி, மச்சான் வந்திருக்காரு பாரு. என்ன பெரிய மச்சான், நல்லா இருக்கீங்களா? வாயா மச்சான், உட்காரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? உட்காரு மாப்பிள்ள. ஆ. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மச்சான், கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரலாம்ல? வரலாம் தான். ஆனா அந்த 10 நாளைக்கு உங்க தங்கச்சியை யார் மேய்க்கிறது? என்ன சொல்ற நீ? என் தங்கச்சி என்ன பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க மச்சான்? கொஞ்சம் விட்டா கல்யாணத்துக்கு செஞ்ச சாப்பாட்டையே அபேஸ் பண்ணிடுவா. போது நிறுத்துங்க. பாருங்க நான் எப்படி கிண்டல் அட பண்றாங்க. ஹார்ட் பேஷண்டாச்சே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன்டி. மச்சான் நீ மாறவே இல்ல. எங்க மாறுறது? உங்க தங்கச்சியை மாத்துறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது போல இருக்க. ஏன் என்ன மாத்தணும்? சும்மா இருக்க முடியலையா? ஏய் மரியாதை. நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் மாப்பிளை முறுக்கு போல பாத்தீங்களா? ஐயா, நாளைக்கு உங்க புள்ளதான் இந்த வீட்டு மருமக. அத்தை, அதோ என் மருமக கூட வந்துட்டா பார். என்னம்மா சசி, நல்லா இருக்கியா? இந்தா இத சாப்பிடு. என்னடி கல்யாணம் நல்லா பொண்ணு இருக்கீங்களா? ஒரு கலையா இல்லாம இருக்கா? மாப்பிள்ள, உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? சசி இன்னும் படிச்சிட்டு இருக்கா. அட படிக்கட்டும் மாமா, இதுவாவது வளரும். அது இருக்கட்டும். உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் என்ன, ஒரு வருஷத்துல MBBS முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ். அப்புறம் என்ன கல்யாணம் தான்? நோ முதல்ல பிராக்டிஸ், அப்புறம் தான் கல்யாணம். இல்ல மாப்பிள்ள, முதல்ல கல்யாணம் அப்புறம் பிராக்டிஸ். மாமா, இன்னும் நீங்க சுருட்டு பழக்கத்தை விடலையா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எந்த இல்ல இது? ஐக்கிய மாப்பிள்ள, அவன் எந்த பொருளையாவது யாருக்காவது கொடுத்தானா அது அவங்க பொருளா தான். அவன் கொடுக்கறான்னா அது உன் பொருள் தான். நீ வேண்டான்னாலும் விட மாட்டான். சரி எழுந்திருங்க, போய் குளிங்க. வாடா. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நான் சொன்னது உனக்கு இல்ல, இதுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. பிள்ளைங்க எங்க இருக்காங்க? எல்லாரும் மாடியில இருக்காங்கண்ணா. இங்க பாத்தியா? என்னடா திருட்டு முழி முழிக்கிற? இந்த காடை நீ எப்போ போட்டாலும் ரம்மியன் சோதான். பாரு அடிச்சிட்டேன். எல்லாரும் என்னங்க? நான் நில்லு. நில்லா? அந்த அம்மா என்ன அவ்வளோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க? எக்ஸாம்ஸா?
டிகிரி படிக்க சென்னைக்கு போகணும்ல, அதான் இப்பத்துல இருந்தே தயாராக்கிட்டு இருக்கா. ஏன் இப்ப இருந்தே படிச்சு படிச்சு ஐஏஎஸ் ஆக போறாளா? பையன் ரொம்ப டென்ஷனா இருக்கான், போய் கூட்டிட்டு வா. சரி. நீ களைச்சு போடுறா. சரி. ஏய், அங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, வா மாமா கூப்பிடுறாரு. மாமாவது மச்சானாவது நான் படிக்கணும். என்னடி பெரிய டிகிரி, மாமா MBBS தெரியும்ல. உன் மாமா MBBSனா நீயே போய் அவர் கூட விளையாடு. நான் படிக்கணும். டியூஷன் இல்லாம படிச்சு எப்படி மார்க் வாங்குறது நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உன் பிளானை தூக்கி உன் தலையிலே வச்சுக்க, சொல்றது கேளு வா. என்ன நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. போ. போடி. இரு நானும் வரேன். ஏற்கனவே அது ஒரு முசுடு. ஏய் என்னடி நீ படிச்சிட்டு இருந்த டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அப்புறம் பாத்துக்கலாம் வாடி. என்னம்மா சசி, நாங்க எல்லாரும் இங்க ஜாலியா உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம், நீ மட்டும் அங்கே தனியா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீயும் ஆடு. ஏய் அவளுக்கு ஒரு கை போடுறா. ஐயோ எனக்கு சீட்டாட தெரியாது மாமா. அட நான் சொல்லி கொடுக்குறேம்மா, நீ போடுறா. தோத்து போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? தோத்து போனா தானம்மா. எல்லாரும் பாயிண்ட கரெக்டா சொல்லுங்க. எந்த நெல்லு? ஆடா உனக்கு வாழ்க்கை பூரா நில்லாடா. நீ 20. நீ எத்தனை? ஏய் எனக்கு எத்தனைடி? 32. 32. நீ எந்த ஃபுல்லு? மாட்னா. நான் 6டா. டேய் தோப்புக்கரணம் போடு. எந்திரிடா. எந்திரா. அதான் பனிஷ்மெண்ட். எந்திரி. 1 2. ஷோ. ஐயோ இது ராங் ஷோ. சுமாரா சரியா தான் இருக்கு. எல்லாரும் பாயிண்ட் சொல்லுங்க. என்னங்க? நீ எத்தனை? ஏய் நீ எவ்வளோ? எத்தனைடி? 110. ஏய் கரெக்ட்டா சொல்லுடி. சரியா தான் இருக்கு. மாட்டிக்கிட்டா. என்னடா பனிஷ்மெண்ட்? பனிஷ்மெண்ட் ஒரு பாட்டு பாடணும். எப்படி? பாடு. பாடுமா. பாட்டா? ஆமா பாடு. எனக்கு எங்க ஓடுற நீ? ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது. பாடி ஆகணும். ஆகணும். இல்ல உட்காரு. வா உட்காரு. உட்காரு. பாடுமா பாடு. ஆரம்பி. பாடுங்கறல்ல. பாடுமா. அச்சா அடே அப்பா. முன்ன பின்ன யோசிக்காம கன்னி பெண்ணை பாட சொன்ன என்னவென்று ஏதவென்று பாட்டு பாடுவா. டேய் நீங்க இருங்கடா, அவ பாடட்டும். முன்ன பின்ன யோசிக்காம கன்னி பொண்ணு பாட சொன்ன என்னவென்று ஏதவென்று பாட்டு பாடுவா. அத்த மக தோட்டத்திலே அசமச்சம் தானே வந்து பாட்டு பாடி தாளம் போட யாரு கேட்கணும். வெண்டை உண்ட கண்ணன் போன முத்தம் கூட கேட்கல, தோத்து போன மாமன் பொண்ணை பாட்டு பாடுடி. ஆட சொல்லி பாட சொல்லி கேட்க ஒரு ஆட்டமா, விக்கம் என்ன திங்கையில ஆட்டம் வருமா. முன்ன பின்ன யோசிக்காம கன்னி பொண்ணு பாட சொன்ன என்னவென்று ஏதுவென்று பாட்டு பாடுவா. அத்த மக தோட்டத்திலே அசமச்சம் தானே வந்து பாட்டு பாடி தாளம் போட யாரு கேட்கணும். சபாஷ், இதுதான்டா பாட்டுனா, பாடு. இது பண்ண வேலை பார், சின்ன மாமா மூஞ்சி பார். வருங்கால புருஷன் தான் பொறுத்தாக வேணும். என்னை கண்டு வெறுக்காதே, நான் என்ன வெளியாளா. தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அளவில்லையா. ஓகே, இந்நாளில் நீ
சொன்னா தாலி ரெடி வந்து முத்தாட நீ என்ன சொல்லுவ? ஐயே என் மாமா நீ வேற ஆள பாரு, உன்னை உன் மூஞ்சி எங்க யாரு கட்டுவா? ஆடே தம்பி கொஞ்சம் பொறு மெல்ல மாத்துவோம். முன்ன பின்ன யோசிக்காம கண்ணி பொண்ணு பாட சொன்னா என்ன வென்று எது வென்று பாட்டு பாடவா? அத்த மக தோட்டத்துல ஆசை மச்சான் தானே வந்து பாட்டு பாடி தாளம் போட யார கேட்கணும்? எதிர்கால கனவாலே தவிச்சாலே இளம் பொண்ணு, தினந்தோறும் அவர் கையால் விருந்தாகவோ மனசெல்லாம் வாழ்த்தோட வந்தாச்சே உறவெல்லாம், நேரந்தான் போதாதோ வருவாயம்மா. देखो हमारा तुम्हारा तुम्हारा என் மேல நான் செய்ய போஸ் கொடுப்போ. டாடி என் டாடி போட்டோ எடுத்தாலே ஐயோ கண்டாப்பா மூடு போயிடும். பாடா சான்ஸ் ஃபிலிம் வேஸ்ட் என்ன செய்வியோ? முன்ன பின்ன யோசிக்காம கண்ணி பொண்ணு பாட சொன்னா என்ன வென்று எது வென்று பாட்டு பாடவா? அத்து மக தோட்டத்திலே ஆசை மச்சான் தானே வந்து பாட்டு பாடி தாளம் போட யாரு கேட்கணும்? வெண்ணெய் குண்ட கண்ணன் போன முத்தம் கூட கேட்கல, தொத்து போன மாமன் பொண்ணை பாட்டு பாடுடி. ஆட சொல்லி பாட சொல்லி கேட்க ஒரு ஆட்டமா, வெக்கம் என்ன திங்கையில ஆட்டம் வருமா? ஏய் முன்ன பின்ன யோசிக்காம கண்ணி பொண்ண பாட சொன்னா என்ன வென்று ஏது வென்று பாட்டு பாடுவா? முன்ன பின்ன யோசிக்காம கண்ணி பெண்ணை பாட சொன்னா என்ன வென்று எது வென்று பாட்டு பாடுவா? அப்பா வந்துட்டாரு, வாங்க வாங்க வாங்க. இந்த ஊரே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுது. கல்யாண பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த ஊரை விட்டே போறேன். இங்கேயே இருந்தா நாம சந்திச்ச இடங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னால தாங்க முடியாது. அதனால தான் போறேன். கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. He is very lucky. அப்படின்னா நான் உன் கூட வர வேண்டாமா? உங்க ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன செய்வாங்க? கொன்னுடுவாங்க, அவ்வளவுதானே. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடந்தா நானே செத்துருவேன். அப்படியெல்லாம் பேசாத. நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்றேன். அதே நேரத்துல நீ இல்லாம வாழ்றதும் எனக்கு கஷ்டம்தான். அதனாலதான் சொல்றேன், முதல்ல நம்ம எங்க சந்திச்சோமோ அதே கோயில அதே கடவுள் முன்னால நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். வா, நான் சொல்றத கேளு. शतमानं भवति शताय पुरुष सतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति माङ्गल्यं तं
அப்பா வேண்டாம் சொல்லுங்கப்பா. அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. பெரியப்பா பெரியப்பா விட்டுடுங்க. அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. பெரியப்பா அவரை விட்டுடுங்க. பெரியப்பா பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா. பெரியப்பா என்னாச்சு? லட்சுமி நம்ம சுனிலுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடிய போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் தான். அதுக்குள்ள நீ எதுக்காக படிக்க போகணும், ஹாஸ்டல்ல சேரணும்? நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன்ப்பா. எனக்கு என்னமோ இது பிடிக்கலம்மா. நீ தாய் இல்லாத பிள்ளை, உன் மனசு நோக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எவனும் நம்ம குடும்பத்தை விரல் நீட்டி கேவலமாக பேசிடக்கூடாது. சரிப்பா. ஆ ஹாய்டி வாடி எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ஆமாமா. ஏய் என்னடி பெரிய தமன்னான்னு நினைப்பா? காலேஜுக்கு வரும்போது எப்படி இருந்தேன்னு மறந்துட்டியா? ஆனா ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆயிட்டேடி. நீ ஒண்ணு எனக்கு கமெண்ட் கொடுக்க வேண்டாம். முதல்ல உன் உடம்புக்கு ஏத்த மாதிரி Dress போட தெரிஞ்சுக்கோ. தெரியலனா பக்கத்துல கேளு. ஏய் என்னடி சிரிப்பு? ஹலோ இங்க வா. நானா? ஆமா நீதான். என்ன காலேஜுக்குள்ள வந்திருக்க? இன்னைக்கு தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஓ ஜூனியரா? ஆமாங்க. நீங்க எல்லாம் சீனியர்ஸா? யா சீனியர். லோக்கலா? ஆஹா. எந்த ஊரு? துவரங்குறிச்சி. என்ன குறிச்சி? துவரங்குறிச்சி. அதான்டி அரவக்குறிச்சி இருக்குல்ல, அதை தாண்டி போகணும். ஓஹோ ஓகே. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு. ஊர் பேரு நல்லா இருக்கு. சரி உன் பேர் என்ன? சசிரேகா. ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு. பேரு தான் சகிக்கல. செல்ல பேர் ஏதாவது இருக்கா? இருக்குங்க. முத்துக்கண்ணு. செல்லக்கண்ணா? இல்லங்க முத்துக்கண்ணு. செல்லக்கண்ணு இல்லங்க MUTHU முத்து முத்துக்கண்ணு. CHELLA செல்லா. போதும் போதும் நிறுத்து. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சாரிங்க. நீங்க புதுசுல சீனியர்ஸ் ரேக் பண்றது கேஷுவல் தானே. ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க. பரவாயில்லைங்க. இன்னைக்கு என் ரூம்ல யாரோ புதுசா ஜாயின் பண்றதா சொன்னாங்க. அது நீங்களா? தெரியலையே. சரி சரி வாங்க ஹாஸ்டல்ல போய் தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. வாங்க. ஆமா அந்த பபிள் கம் கூட ஹாஸ்டல்ல தான் இருக்கா? ஆமா ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. ஐயோ. புது ஸ்டூடண்ட் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஜாக்கிரதையா இருமா. ஓகே மேடம். ஓகே தேங்க் யூ. இதான் நம்ம ரூம். நான் எங்க படுக்கணும்? எங்க படுத்தாலும் நோ ப்ராப்ளம். நான் எங்கே படுத்துக்கிட்டுமா? படுக்கிறது இருக்கட்டும். முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடுங்க. டிஃபன் சாப்பிடலாம். ஹாய். வா சசி. இவ்வளவு சத்தமா இருக்கு.
ஹாய் 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 குண்டு ஹாய் ஹாய் ஏய் செல்லக்கண்ணு எங்க டின்னர் சாப்பிட போய் கொட்டிக்க போ ஏய் என்னாச்சு ஒண்ணு சிசி? வைக்க மாட்டீங்களோ எத்தனை வாட்டி கேட்கணும் சீக்கிரம் எடுத்துட்டு வா எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. ஏய் என்ன இது? ஏய் உப்பு கறிக்குதுலடி. டேஸ்ட் பண்ணி பாறேன். எனக்கு வேணாம்ப்பா. ஏய் தண்ணி எல்லாம் ஊத்தாத. கம்முன்னு உட்காரு. சீக்கிரம் சாப்பிட்டு போணும். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. லேட் என்னாச்சு ஆகுது. சாப்பாடு நல்லா இல்லையா ஆமாமா. சாப்பிட முடியலையா டோன்ட் வரி ஐயோ திருடல கதமா அம்மா யாராவது வாங்க திருட சீக்கிரம் யாராவது வாங்க ஏய் ஓடுங்க ஐயோ சீக்கிரம் வாங்கடா என்னாச்சு கத்தத போய் நீ வேற வீட்ல சீக்கிரம் வாங்க யாராவது ஐயோ பிஸ்கட் அடிக்கறாங்க மாட்டல எல்லாரும் வராடுங்க ஐயோ போச்சு தல நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க இது சிக்கன் என்ன பிரியாணி சத்தங்க? யார் இவன்? ஒரு நிமிஷமா இவங்க யாரு பெருசா இருக்காங்க வணக்கம்மா எப்படி வந்த? செவரேறி குதிச்சு எதுக்கு வந்த? அதாங்க சொன்னேன் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? திருட்டு பையல. அது சம்பந்தம்லாம் இருக்குங்க சம்பந்தம் இல்லாம பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இப்போ சிக்கனுக்கு பிரியாணிக்கு சம்பந்தம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல்ல ஃபுட் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்காக தான் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு வேணும் வாய மூடுற. சரியான சூடு கையா இருக்கீங்க ஐயோ எப்படி மாட்டனா நிமி நிமி எந்த ஊர்ல உனக்கு? பாகிஸ்தான் எங்க இருந்து வர? எல்லாம் இந்த ஊர் தான்மா நான் தான் பிடிச்சு மரியாதை கொடுத்தேன் பதில் சொல்லுடா. மூஞ்ச பாரு பதில் இல்லையா? புடிச்சு கொடுத்தால என்னடா அது குடிக்கிற? சிட்டி முடியே அவ்வளவுதான்மா ஆமா ஐயோ, இப்ப நான் என்ன தப்பு பண்ணல எல்லாம் சுத்தி நிஜமா நின்னு எனக்கு கலாய்க்கிறீங்க தெரியாது கொஞ்சம் அக்கா, நானே நான் சொல்றேன் சொல்லிடுறேன் நம்புங்கக்கா. ஏய் எங்க இருந்துடா வர? அக்கா நான் இந்த ஊர் தான்க்கா வடனக்கா சத்தியமா யாரா சொல்றேன் பிரியாணி கேட்டது? சொல்லிடுறேன்க்கா சொல்லிடவா சொல்ல மாட்டேன் ஏய், அண்ணா, சொல்லு லட்டி எல்லாம் உங்காதீங்க நிமி என்னால அடியெல்லாம் தாங்க முடியாது நான் உண்மையை சொல்லிடுறேன் திஸ் இஸ் நிமி நான் 2 வருஷமா லவ் பண்றேன் இவ்வளவு கட்டிக்கு போறேன் அவளுக்கு தான் பிரியாணி அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நோ மேடம் ப்ராமிஸ் இவ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன தெரியாதா தெரியாது நம்ம சுத்தின பீச் பார்க் எல்லாத்தையும் மறந்துட்டியா தெரியாதுன்னு சொல்றேன்ல ஐயோ அக்கா லேடிஸ் நம்பவே கூடாதுக்கா இன்னைக்கு என்ன தெரியலன்னா நாளைக்கு உங்களையே தெரியலன்னு சொல்லிட்டு என்னடா சொன்ன? புரிய வச்சு அடிக்கிறாங்க பெண்களே படிச்சிருக்க என்ன சிட்டி சிட்டி கொஞ்சம் எழுந்துடுறா ஏன் வெறுப்பேத்துறீங்க காலங்காத்தால என் உடம்பெல்லாம் வலிக்குது பாக்கெட்ல கை வச்சதுமே என் நெஞ்சு பக்குன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு பக்கம் ஆச்சுன்னா அடுத்த தூக்கத்தை கெடுப்பீங்களா எல்லாம் மத்தியானம் பாத்துக்கலாம் போங்க மத்தியானம் அது சொல்லுவியா இப்ப நான் தெலுங்குல சொன்ன உங்ககிட்ட சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க காஃபி என்னத்த காஃபி சிட்டிக்கு பாடி பெயினா எழுந்துடுறான்னு சொன்னதுக்கு என் மேல எரிஞ்சு விழுகுறா பாடிக்கு தான் வேலையே இல்லையா அப்புறம் எப்படி பெயின் வரும் சரி அது இருக்கட்டும் கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டியா அதை விட நான் பாத்துக்கிறேன் நான் விட்டுருவேன்டா நான் எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்களே அங்க பாஸ் என்ன பெண்ட் எடுக்கிறாரு உனக்கு நான் இடம் கொடுக்குறேனா யூடன்ட் வரு நான் ஆபீஸ்க்கு வரேன்ல நான் பாஸ் கிட்ட பேசுறேன் நீ உடனே கிளம்பு யாரோ வந்திருக்காங்க பாரு யாரு ஹாய் நிம்மி என்னம்மா காலையில வந்துட்ட சிட்டிக்கு எப்படி இருக்காங்க சிட்டிக்கா அவனுக்கு என்னாச்சு சிட்டி சிட்டி அப்படி கூப்பிட்டா எந்திரிப்பானா கொஞ்சம் இரு சிட்டி சிட்டி நிம்மி வந்திருக்கா எந்திரி அங்குல் இப்ப எனக்கு யார்கிட்ட பேச விருப்பம் இல்ல மரியாதையா போக சொல்லுங்க கமான் கமான் ப்ளீஸ்
நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னா ஏம்மா அதான் ராத்திரியே பின்னி எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன மறுபடியும் ராத்திரின்னு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டு தொலைங்களேன் சரிடா நீ படுத்துக்க அது இருக்கட்டும். இது யாரு? என்னோட ஹாஸ்டல் மேட் நேத்து தான் ஜாயின் பண்ணா. பேரு சசிரேகா அண்ட் மிஸ்டர் சிவாஜி ஆட் ஏஜென்சில வேலை பார்க்கறாரு. வணக்கம். வணக்கம்மா. அங்குல் இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா? அதில சிட்டி தயவு செஞ்சு நான் சொல்றது அந்த புரிஞ்சுக்க. வாழைப்பழத்தை தான் நானும் சொல்றேன். ராத்திரி நடந்ததுதான் நடந்து போச்சு, அப்புறம் என்ன? இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நம்ம பர்சனலா பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு எதுக்கு ஊருக்கே டமா அடிக்கிற? கை எடுத்து கும்புற தாய முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடா சண்டே நிம்மி வந்துட்டாளா? ஹாய். ஹாய் ரவி. இவ சசிரேகா நேத்து தான் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணா அண்ட் திஸ் இஸ் ரவி. ஹலோ. வணக்கம். என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? நானும் தான் கேட்டேன். இவங்க சொல்ல வராங்க, இவன் சொல்ல விட மாட்டேங்கிறான். நிஜமா இவர் யாருன்னு எனக்கு ஹலோ, தெரியாது. உன்கிட்ட பேச வேணாம்னு சொன்னல. ப்ராமிஸா சொல்றேன் இவர் யாருன்னு எனக்கு ஐயோ தெரியாது. ஆத்தா நீ வாயை திறக்காத. டேய் நீ மூடு. நீங்க சொல்லுங்க. ஐயோ அதுக்கு இல்லடா ரவி, எதுக்குடா இதெல்லாம் பேசிட்டு? நீங்க சொல்லுங்க. சொல்லுமா. நான் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேங்க. எந்த ஊர்ல இருந்து? அது தூரம் குறிச்சி. ஓஹோ. நேத்து என்ன நடந்ததுன்னா ஹாஸ்டல் ஃபுட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. பாவம் நிம்மி எனக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னா. ஆனா இவர் தான் அதை எடுத்துட்டு வர்றாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அது தெரியாம நான் இவரை திருடன் நினைச்சு திருடன் எல்லாரும் கேக்குற மாதிரி கத்திட்டேங்க. ஹாஸ்டல்ல எல்லாரும் எழுந்திருச்சு வந்துட்டாங்க. ப்ராமிஸா எனக்கு இவர் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சா நான் எங்க கத்த போறேன்? என் டைம் சரியில்லையா அவர் டைம் சரியில்லையான்னு தெரியல. முடிஞ்சுதா இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? அதனாலதான் இந்த உடம்பு வலியா? இல்ல இப்படி ஒரு பர்சனாலிட்டிக்கு இந்த ரிஸ்க் தேவையா? தேவையில்லதான். இருந்தாலும் நான் எதுக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன்? சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டு எனக்கு ஹோம் டெலிவரி ஆர்டர் வந்துச்சுடா. இல்லங்க உங்களை நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்பட்டா. ரொம்ப வருத்தப்பட்டியாமா? ஏய் அவ எப்படிடா உன்னை தன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுவா? அதத்தான் ரவி நானும் சொல்றேன். இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு இருக்காரு. கும்பல் அடி வாங்கினவனுக்கு தான்மா தெரியும். பொம்பளைங்களா அவளுங்களா? ஐயோ ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிட்டி. ப்ளீஸ். ஓவர் ஆக்டிங் பண்ணாத. சாரி கேக்குறல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்க. ஐ அம் ரியலி சாரி. ஓகே இத்தனை பேர் சொல்றதுனால இந்த ஒரு தடவை விட்டுறேன். பட் இது மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா நான் தேர மாட்டேன் சொல்லிட்டேன். சரி இப்ப நாம கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேசலாமா? அது என்ன பர்சனல் அங்கிள்? ரவி மச்சா மாமாவுக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு. சாரிப்பா நான் ஏதாவது அதிகமா பேசிட்டேனா? இது எல்லாமே ரவி வரைஞ்சது. ஹி இஸ் a painter. நான் சொல்ல மறந்துட்டேன் ரவி. சசிக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கார்டு உனக்கு பிடிச்சிருக்கா? நான் டிசைன் பண்ண வெட்டிங் கார்டுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதா. காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? சரிங்க நான் வரேன். ஹலோ சார், 1 minute. உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. என்னையா? ஆமா. ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியலையா? அவர் பெட்டர்மெண்ட்டுக்காக டிலே பண்றதா நினைக்கிறேன் சார். டைம் சென்ஸ் இருக்கணும்யா. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவன் சின்சியர் டேலண்டட்னு சொன்னதுனால தானே கம்பெனில பேசி ராயல்ட்டி கூட வாங்கி கொடுத்தேன். இவ்வளவு பண்ணி அவன் இப்படி செய்யறான்னா. ஹாய் ரவி. மார்னிங் சார். மார்னிங். சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் குவாலிட்டி பக்காவா இருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உன்னை பொறுத்த வரைக்கும் லேட் ஆனாலும் நான் டாலரேட் பண்ணிப்பேன். இட்ஸ் மை பிசினஸ். உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னது கூட ஒரு குட் நியூஸ் சொல்லதான். என்ன சார் அது? கம்பெனி உனக்கு ராயல்ட்டி கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. சோ இன்னையில இருந்து கார்ட் சேல்ஸ்ல உனக்கும் ஷேர் இருக்கு. அதாவது இனிமே உனக்கு பொறுப்பும் அதிகமாயிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சொன்னா பத்தாதுப்பா, பெரிய பார்ட்டி கொடுக்கணும். ஷூர் சார். நீங்க சொல்லுங்க, எப்போ வேணும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். டுமாரோ ஐ அம் ஃப்ரீ. ஓகே அப்ப நாளைக்கே கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். வாடா. ஹாய்.
ஹாய் நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு பாஸ் வராரு நீங்க எல்லாரும் வரணும் ஓகே ஓகே see you later bye make it by 7 ஓகே Sure, Ravi. வாடா நீ போடா நான் அப்புறம் வரேன். டேய் வாடா நான் சும்மா கதையெல்லாம் சொல்றேன் வா நான் கிளம்புறேன். ஓகே. இது சாதாரண விஷயம் இல்ல கலக்கிடணும் பிச்சு போதறணும் எப்படி செலிப்ரேட் பண்றது எப்படி 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 அதெல்லாம் இருக்கட்டும். கஷ்டப்பட்டு ராயல்டி சம்பாதிச்சது அவன். அதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழக்கூடாதுடா. கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதி, அப்பதான் 4 பேர் மதிப்பா. யோ அங்குல் உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் 2011 டிசம்பர் 31 வரைக்கும் நான் எதுவுமே செய்யக்கூடாது செய்யவும் மாட்டேன் செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது டைம் பேட் மேன் அப்ப அது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறமா எதுவும் செய்ய மாட்டேன் தெரியுது. யோ டைம் நல்லாயிட்டா எல்லாமே என்ன தேடி வரும் இந்த ஜென்மத்துல எங்க கதை அவ்வளவுதான். ஏன் 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 என்ன ஏன் 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 ஏன்? நாங்க ஒரு அடி முன்னாடி வச்சா நீ 2 அடி பின்னாடி இழுக்கிறியே. யோ அங்குல் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேனா? சரி விடு 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 இப்போ நான் பார்ட்டி மூட்ல இருக்கேன் ஃபியூச்சரை பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ஓகே எல்லா விஷயத்தையும் பெண்டிங்லயே வச்சிருவியே. ஷோ எத்தனை பேர் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு நிம்மி கூட ஃபோன் பண்ணோம் ஃபோன் எங்க அங்க இருக்கு. நம்மியோட நம்பர் என்ன? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் என்கிட்ட கேக்குற? ஐயோ எல்லாத்தையும் நானே யோசிக்கணும் நீங்களா மூணே சும்மா வச்சுக்கோங்கடா 2476 என்னமோ வருமே டேய் சண்டி நேத்து நம்பி கூட ஒரு பொண்ணு வந்தால யாரு? அதான்டா தோரங்குறிச்சில இருந்து வந்தேன்னு சொன்னால அவளையும் கூப்பிடு. அந்த பொண்ணு இதுக்கு அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் கிடையாது நோ ஒத்துக்க மாட்டேன். நீ எப்படியும் சொதப்பதான் போற நிம்மிக்கு கம்பெனியா இருக்கட்டும். ஓகே நிம்மியோட கம்பெனிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இதையே சொல்லி மடக்குங்களா என்ன? இன்னைக்கு என்னடா அமாவாசை? ஹலோ சிவாஜி சார் நான் லேட்டா வருவேன்னு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். கண்டிப்பா சொல்லிட்டேன் சார். சிவாஜி சொல்லுங்க அப்படியே சார். நம்ம டிரைவருக்கு கொஞ்சம் டின்னர் கொடுக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். டேய் அந்த கிளாஸ் என்ன? கீழே இருக்கு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஹலோ வணக்கம் ஏன் இவ்வளவு லேட்டு? ஹாய் நிம்மி ஹாய் வா, சிட்டி வா, வா, போலாம், வா. நான் இப்ப வந்துடுறேன், Party please. start. Come on, come on. சிவாஜி குடிக்க விட மாட்டேங்கிறானே. ரவி எக்ஸ்கியூஸ் மீ இதை வந்து நம்ம சிவாஜிக்கு மூளையே கிடையாதுயா. என்ன ஏதோ ஒரு ஞாபகத்துல சார் இப்போ வந்துடுறேன் சார் ப்ளீஸ். கேரி ஆன். தேங்க் யூ. என்னங்க இங்க வந்து நிக்கிறீங்க? என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். அதாவது போர் அடிச்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு புது கார்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இவ்ளோ ஐடியா கிடைக்குது? கோர்ஸ் ஏதாவது பண்ணீங்களா இல்ல தானாவே இப்படி? எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு கோர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. லவ்ல இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அதை நான் ஃபீல் பண்ணி டிசைன் பண்ணுவேங்க. லவ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? லவ் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. அதை 100% யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. பட் எனக்குள்ளே இருக்கிறது கிரேட் ஃபீலிங். ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு தடவை காதலில் விழுந்துட்டா அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு தோணும். எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க காதலிச்ச பொண்ணுக்காக என்ன வேணால் செய்வாங்க. வாழ்கிறதுக்கோ இல்லை சாகிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும். தட் இஸ் பவர் ஆஃப் லவ். வா சசி. வரேன். நல்லா இருக்குங்க. நான் வரேன். LDU. When there is a demand for a particular product in the market, there should be sufficient production also. In case there is demand but no production, the utility of that particular product will come down. That is known as law of diminishing utility. Understand? Okay, students. நேத்து நான் சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப சப்மிட் பண்ணுங்க. இந்தாங்க சார்.
இந்தாங்க சார். இந்தாங்க இந்தாங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார். எங்க ஒரு ரெக்கார்டு? கொஞ்சம் இரு. அங்க இல்ல. சார் ப்ளீஸ். சசி, உன் ரெக்கார்டை கொண்டு வா. உன்னதாம்மா கேட்குறேன், உன் ரெக்கார்டை கொண்டு வா. வரேன் சார். நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். அது எங்க வச்சேனே சரி ஞாபகத்துக்கு நீ வர ரெக்கார்டை மாட்டேங்குது. கம்ப்ளீட் பண்ணியா இல்லையா? கொஞ்சம் இருங்க சார், அதான் யோசிக்கிறேன். எங்க வச்சேன்னு சரியா ஞாபகத்துக்கே வரல. ஆ அ- அன்னைக்கு நாம சிட்டி வீட்டுக்கு போனோம்ல நிம்மி, அங்கதான் மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. அது யாரும்மா அது சிட்டி? நிம்மியோட பாய் ஃப்ரெண்டு சார். உங்க கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? போய் ரெக்கார்டை கொண்டு வா முதல்ல. அப்படின்னா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இங்க பக்கத்துல தான். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நீயும் வரிய நிம்மிய அட, கூட? அவ எதுக்குமா? நீ போய் எடுத்துட்டு வா. சரி, அப்ப நான் ஆட்டோல போயிட்டு அப்பா, வரேன் சார். எப்படியாவது போய் எடுத்துட்டு வாமா. வரேன் நிம்மி. நீ போய் உட்கார்றியா? நீங்களா எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்க உட்காருங்க. ரெக்கார்டை மறந்துட்டு போயிட்டேன். நிம்மிய கூப்பிட்டு அவ வரல. உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? சேச்சா, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதில் வேற ஏதோ காம்படிஷன் சொல்றீங்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சயின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும். காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாமல் போனாலும் சோஷியல் அண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காவது அப்படி செய்யறது நல்லதுங்க. உங்களை மாதிரியே நினைச்சிருந்தா கிரஹம்பல் கிட்ட இருந்து டெலிஃபோனோ, நியூட்டனோட தியரி ஆஃப் கிராவிட்டியோ இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்காது. தாகூர் கிட்ட இருந்து கீதாஞ்சலி கிடைச்சிருக்காது. அட்லீஸ்ட் உங்க கலையை மதிக்கிறவங்களுக்காகவாவது நீங்க என்ட்ரி அனுப்புங்க ப்ளீஸ். நீங்க சொல்றத கேட்க நல்லதா இருக்கு. ஆனா காம்படிஷன் சொல்லும்போது பிரெயின் ஸ்டக் ஆயிடுது. நான் செய்யற வேலை எனக்கே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அட என்னங்க நீங்க சும்மா சொல்லுங்க. அன்னைக்கு நான் பார்ட்டிக்கு வந்தப்ப காதலை பத்தி நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை அடிப்படையா வச்சு நீங்க பெயிண்டிங் பண்ணா ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ரியலி குட். குட். நீ வேண்டும், நீ வேண்டும், நீ வேண்டும், நீ வேண்டும். எப்பொழுதும் நான் வென்றிட வேண்டும், உன்மெழி கண்டு பொங்கிட வேண்டும். நீ வேண்டும், நீ வேண்டும். என் லோகமெல்லாம் உன் பூநிழலாம். நான் கொஞ்சி மகிழ்ந்திடத்தானோ உன்னை படைத்தானோ. நீ வேண்டும், நீ வேண்டும், நீ வேண்டும், நீ வேண்டும். வாழ்வில் இனி நீ ஒளியாகும் தீபமே. நானும் அடிமையாயிருந்தாலும் வாழுவேன். உன்னை நானடி கையில் தாங்குவேன். உன்னில் நானும் என்னில் நீயும் சேர்ந்து கானம் பாடுவோம். நீ வேண்டும், நீ வேண்டும், நீ வேண்டும்,
நானே ஏற்றினேன் என் காதல் ஜோதியை தீயை மூட்டினாய் சுகமான காதலி வண்ணம் நீயடி எண்ணம் நானடி இளம் தென்றல் அதன் வாசம் காதலே உன் சங்கமம் எப்பொழுதும் நான் வென்றிட வேண்டும் உன்னெழில் கண்டு பொங்கிட வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும் என் யோகமெல்லாம் உன் பூநிழலாம் நான் கொஞ்சி மகிழ்ந்திடத்தானோ உன்னை படைத்தானோ நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும் ரவி என்னடா இது காம்படிஷன் பெயிண்டிங்டா. அட எந்த பெயிண்டிங்கா இருந்தாலும் என்கிட்ட காட்டுவ காம்படிஷன் பெயிண்டிங்க காட்டவே இல்ல. ஐடியா கொடுத்தது ஒருத்தர், முதல்ல அவங்களுக்கு காட்டலாம் தான். அந்த ஐடியா ஸ்பான்சர்ட் பை ஹூ? சசி. ஆ சசிடா. சசியா? ஓ சசிரேகாங்கிற சசி. ஐயோ அங்குள் அங்குள் அங்குள், இந்த பெயிண்டிங் யாரு தெரியுமா? யாருதுடா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சே. ஓ நிம்மியா? போயா டம்மி. நிம்மி கூடவே ஒரு பொண்ணு எல்லா பெயிண்டிங் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருந்ததே, அந்த பொண்ணு. என்னயா நீ வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு ஒன்னும் ஞாபகம் வச்சுக்காத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, உனக்கு இது மட்டும் தானே வேலை? அனாவசியமா வேலையை பத்தி பேசாத. சிச்சி மூளை கெடுத்துட்டானா. டேய் ரவி இங்க பாரு, நம்ம ரூம்ல நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். நமக்குள்ள இந்த சீக்கிரம் ரகசியம் எல்லாம் எதுவுமே இருக்க கூடாது. ஒரு தடவை நான் உதவாங்கின விஷயத்தை நீங்க 2 பேர் நோண்டி கேட்டு தெரிஞ்சுட்டீங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். சொல்லு கமா. ஓ அங்குல், நான் பண்றாங்க பிரஷ் க்ளீன் பண்றேன். இந்த ஜென்மத்துல நீ பிரஷ் க்ளீன் பண்ணி தான் இருப்ப, பெயிண்டிங்கா பண்ண மாட்டேன். இந்த பக்கம் வா, முக்கியமான மேட்டர் ஓடிட்டு இருக்கு. என்ன கேளு. என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா உடனே சொல்றானா? டேய் ரவி சொல்றா டேய் கமாண்டா மச்சான். டேய் ஐ அம் இன் லவ்டா. என் நண்பன் லவ்ல விழுந்துட்டான். ஐ அம் வித் நிம்மி, என் ஃப்ரெண்ட் சசியை லவ் பண்றான். ஏ ஜாலி டேய் லவ்ங்கிறது பன்றி காய்ச்சல் மாதிரி, நீ அவனுக்கு கொடுத்த எனக்கு கொடுத்துறாத, நான் தாங்க மாட்டேன். உனக்கு ஏஜும் பார் ஆயிடுச்சு, உன் பாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. உனக்கு 2 ஃபங்க்ஷன் ஒரே நேரத்துல. மேரேஜ் கம் சஷ்டி பூர்த்தி. என்னடா ஜர் குடுக்குற? நமச்சல் எடுத்தது சொரிஞ்ச. உன்னை பயமுறுத்திட்டேனா? Economics has a vital role in the present day economy. ஏய் என்னடி யோசிக்கிற? ரவி அந்த பெயிண்டிங்க ஃபினிஷ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா? அதை தவிர உனக்கு வேற டாபிக்கே இல்லையா? நீ அவன் லெவல்ல விழுந்துட்டு போல இருக்க. ஏய் என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இட்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். நோ டவுட். சரி எழுது, அப்புறம் அதை பாத்துக்கலாம். காட்டு. Affecting the supply and demand and production are raw materials, skilled labor, funds and proper machinery. One should always சசிரேகா. அம்மா சசிரேகா, உன் வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்கம்மா. யார் வந்திருப்பா? போயிட்டு சீக்கிரம் வாமா. போ. So, law of diminishing utility. ஹாய். நீங்களா? ஊர்ல இருந்து யாரோ வந்ததா சொன்னாங்க. விமென்ஸ் காலேஜ்ல கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னேன். எனிவே திஸ் இஸ் ஃபார் யூ. உனக்காக. எனக்காக? அதாவது இந்த பெயிண்டிங் பேரு உனக்காக. பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓபன் பண்ணி பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எங்க ஓபன் பண்ணனும்? எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாம். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமா நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இருக்கு. நோ டவுட். நோ டவுட். அப்ப நீங்களே எடுத்துக்கங்க. நானா காம்படிஷன் கணப்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது போதும். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சோ இதை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பர்பஸ்க்காக பெயிண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு டெஃபினட்டா பிரைஸ் கிடைக்கும். ஐ அம் ரியலி கான்ஃபிடென்ட். இந்தாங்க அனுப்புங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. ரம்மு என்கிட்ட அங்கிள், இது எனக்கே பத்தாதே. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
என்கிட்ட அங்கிள் நீங்க சரக்கு அடிச்சா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடாம இருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற? விஷயம் என்னன்னா நாளான்னைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ வேலண்டைன்ஸ் டே வருது. அது லவ்வர்ஸ்க்கு முக்கியமான நாள். அது உனக்கு தெரியாது விட்டுரு. நிம்மிக்கு gift வாங்கி தரேன்னு நான் வாக்கு விட்டேன். அதுக்காக நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா எனக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் குறையுது. நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் கையில இருந்த காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு சரக்குக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தேன். யோ அங்கிள் என்ன அப்படி பேசுற? நீ கொடுக்காம நீங்க ரோட்ல போற பணம் கொடுப்பான். மனுஷன் மாதிரி பேசியா? நீ ஒண்ணு பண்ணு, ரவி கிட்ட போய் கேளு. ஐயோ வேணாப்பா, கேட்டோன்னா டமால் அடிச்சிருவான். அவன்கிட்ட நான் பணம் கேட்கறதுக்கு சும்மா வருதுலாம். நீ இருந்தா கூட இல்ல ஆளு விடு. இருக்கு நிம்மிக்கு தான் அங்கிள். அப்பா அவகிட்டயே கேளு. என்ன பேசுற நீ? அவகிட்ட பணத்தை வாங்கி அவளுக்கே gift கொடுப்பாங்களா? லூசு. இப்போ நீ தரியா இல்லையா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. இப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டா தானடா. என்ன சொல்ல விட்டா தானே? எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சிட்டேன். பணம் இல்லைன்னா எதுக்கே பில்டப் கொடுக்குற? உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? என்ன என்னமோ கஷ்டப்படுத்திட்டேன்னு கேள்வி கேட்கறேன். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். கடைசியில உங்க ஜட்டி வரைக்கும் தோச்சு போட்டுருக்கா. அதெல்லாம் மறந்து பேசுறியா இப்படி? உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏதோ 2000 தானே கேட்டேன், கொடுக்கலாம்ல. ஹலோ ஹலோ, நான் தாங்க சசி பேசுறேன். ஓ ஹாய், நீங்களா? சொல்லுங்க. அதாங்க காம்படிஷனுக்கு அப்ளை என்ட்ரி பண்ணீங்க இல்லையா? அது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. இட்ஸ் ஓகே. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சாப்பாடை பத்தி கேட்காதீங்க. எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோ மோசமா இருக்கும். சாப்பிடவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுங்களா? பண்றேன். எதுக்கு? வந்து சொல்றேன். வந்த ஐயோ, ஹலோ 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 ஹலோ, என்னங்க? தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். நிம்மி டேய் சண்டி, வாடா வேலை இருக்கு. இப்போதான் கத்தி டங்கு இருக்கு. இது பண்ணி மாட்டேன். எங்க? நிம்மியோட ஹாஸ்டல்டா. வா வா வா, வேலை இருக்கு. வா வா. நிம்மியா? அங்குள் நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள். அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு. ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன். இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லு. அது இல்ல அங்கிள், இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான். அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான். ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான். அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல, அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் அந்த ஹாஸ்டல். தெரிஞ்சிட்டீங்களா? போய்டுவாங்க. உனக்கு அட்ரஸ் தெரியல? எனக்கு தெரியுமே. அப்ப அவன் கூட போ. டேய் சண்டி, நீ வரியா இல்லையா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் இரு. இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு உனக்கு வாந்தி வரும் பார். டேய் டேய் ரவி, இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல. இப்படியே போயிடலாம். வாடா டேய். டேய் இப்போதான்டா நான் அடி வாங்கினேன். வாடா. வாயை மூடுறதா டே? வாயை குழப்பிடுவாங்கடா. இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. கும்பல்ல குனிய வச்சு கும்பிடுவாங்கடா. டே 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 டே, இவ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நாம அடி வாங்கணுமா? சொன்னா கேள்டா டேய். டேய் அந்த பாடனுக்கு மூஞ்சி ஞாபகம் இருக்குடா. டே ரவி சொன்னா கேள்றா, காதல வாங்காம போறியே. டேய் வாடா. எதுக்கு? நான் வரல, நீ போ. போடா, நான் இங்கே இருக்கேன். வந்துட்டீங்களா? யாரும் பார்க்கல? இல்ல. என்னங்க தட்டன்னு திறந்துட்டீங்க? என்ன அவ்வளவு பசியில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லங்க. நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன். எங்க வார்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சிட்டிக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நீங்க சாப்பாடு பிடிக்கல. நீங்க எனக்கு மனசு சரியில்லை. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது. வார்டன் வந்துருவாங்க. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே பை, குட் நைட். ஜாக்கிரதைங்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் தின்னுட்டு தூங்குறானுங்க போல இருக்க. போனவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். உதவாங்காம தப்பிக்கலாம். ரவி என்ன மறுபடியும் இங்க வந்துட்டியா? என்ன திரும்ப இங்கே சுத்துற? ப்ராமிஸாங்க, இந்த தடவை நான் எனக்காக வரல. ஜஸ்ட் கைட்லைனுக்காக தான். எங்க ரவிக்கு வழி காட்டினேன், அவ்வளவுதான். ரவியா? அவன் யாரு? என்ன மேடம் ரவியே தெரியாதா? நல்ல தாடி வச்சிருப்பான், எக்ஸசைஸ் பாடி, கும்முன்னு இருப்பான் ஆளு. பெயிண்டிங் கூட பண்ணுவானே. ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு. இந்த 102ல ஹெட்லைட் மாதிரி கண்ணு வச்சுட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு. நம்ம நிம்மியோட ஃப்ரெண்டு மேடம். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆளு ரவிக்கும் அவன் மேல இருக்கானா? மேலதான் இருக்கான். ஆனா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நெளியாத. சந்தேகமா இருந்தா நீங்களே போய் பாருங்க. போங்க. வாடா. டாவா வாடன் என்ன அன்னைக்கு தான் சரியா வாங்குனேல. அப்பவும் உனக்கு புத்தி வரல. எனக்கு வந்துருச்சு. வாடா. இன்னைக்கு ஒரு கதையை நான் முடிக்கிறேன். டேய் ரவி. சசி சசி மேடம். டேய் ரவி, நான் இங்க கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். சீக்கிரமா வெளிய வா. யாரா இருக்க மேடம்? வருவாங்க சும்மா. அது பாத்தீங்களா? ஹலோ மேடம். ஏமா உள்ள வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம். என்னம்மா ரவி வந்தானே பிரியாணியோட ஒன்னு குடுக்குறதுக்கு? எங்க மேடம்? இல்ல மேடம், இங்க தான் வந்தான். ரவி ரவி நல்லா பாரு. என்ன மேடம் மதுன் இருக்கானா? இல்ல. அடச்சி வெளிய போ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? கொஞ்சம் இருங்க வரேன்.
எங்க நம்ம ரவிங்க உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். எனக்கு தெரியாது, ஐயோ promise போய் தெரியாது. சொல்றாத பொண்ணு. ஏய் இங்க வா. இங்க பாத்தியா அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல, நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா. நீ இருக்கே நான் வரலன்னா கூட வந்துட்டாருன்னு மாட்டி விட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அங்க என்ன பேசு? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்போ டியூட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டியூட்டியை பத்தி நீங்க இங்க என்னங்க பண்றீங்க? உடனே டியூட்டியை பாக்குறீங்களா? பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேலை தானே பாக்குறீங்க. நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க போறான், அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வரணும், அவன் என்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்க என் வேலையை நான் பாக்குறேன், இங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க. உங்க வேலை உங்களுக்கு, என் வேலை எனக்கு. இல்ல இந்த முண்டக்கணிக்காக நீங்களும் அந்த தாடிக்காரனுக்காக நானும் நாம எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுக்கணும்ன்றேன். இனிமே நீங்களும் நானும் ஒருத்தர் பாத்துக்கணும். சரியா? அதான் நல்லா யோசனை பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது. நீங்க அலர்ட்டா இருக்கணும். அப்பா தலைவலி. எங்க போனா இவன்? வாட்ச்மேன், அந்த பைத்தியக்காரனை விட இதோ வரேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ராத்திரி நான் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? சிட்டிக்கு திரும்ப அடி விழுந்தது. இப்ப எப்படி இருக்காரு? அவனுக்கு அதெல்லாம் பழகிடுச்சுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணலாமா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் புறப்பட்டுட்டேன். ஜஸ்ட் half an hour ப்ளீஸ். ஓகேங்க, வரேன். தேங்க்யூ வெரி மச். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணவா? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் Coke? வந்தேன். ஓகே. Better to cook. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. அது எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டேல ஒரு கார்டு டிசைன் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது உங்ககிட்ட காட்டிட்டு உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்தேன். நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஐடியாலாம் வருது. என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸையும் என்னோட தனிமையையும் இந்த கார்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என் அம்மா தான். என் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் டிராயிங், வேர்டிங்ஸ் என்ன விதி என்னை விஷுவலைசராக மாற்றிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட பிரிவு என்னை தனிமை விரும்பி ஆக்கிடுச்சு. உங்க அம்மா இல்லைனாலும் அவங்க பிளெஸிங்ஸால தான் நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க போய் பல வருஷம் ஆயும் இப்போதான் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. குழந்தைங்களோட போகிற அம்மாக்களை பார்க்கும்போது அம்மான்னு கூப்பிடலான்னு தோணும். உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கும் அம்மா இல்ல. கூல் ரவி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இந்த கார்டு உண்மையிலேயே நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. வரேன். ஓகே, பாய். ரவி, என்னடா ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் ப்ரொஃபஷனை பற்றி பேசும்போது வேற எதை பற்றி நினைக்க மாட்டேன். ஆனால் இப்போ ப்ரொஃபஷனை ஒதுக்கிட்டு வேற ஏதோ நினச்சிட்டு இருக்க. உண்மைதான்டா. இதனால ப்ரொஃபஷன் கொஞ்சம் நஷ்டமாகுது. ஆனால் பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. சின்ன வயசில் நான் இழந்த ஏதோ ஒன்று மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்கேன். சசியை பற்றியா? எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ணோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ஃபீலிங் உண்மையிலேயே கிரேட் ஃபீலிங்டா. இதை பற்றி அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? இல்லைடா, நாளைக்கு தானே வேலண்டைன்ஸ் டே. அதான் நாளைக்கு ஆமா நிம்மி.
ஐயா ராஜா என்னையா என்ன தேடுற தேடுறாங்க? என்ன இருக்குதுக்குள்ள? பணம் தான் தேடுறேன். பண்டிகை நாளதுமா ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அழ வைக்கிறீங்க? ஏண்டா உனக்கு ஏதாவது பிபி இருக்கா? என்ன பிபி? யாருக்கு பிபி? இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி என்ன தெரியும் உனக்கு? சரி உனக்கு தெரிஞ்சது சொல்லு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு gift கொடுத்துப்பாங்க, பொக்கே எல்லாம் கொடுத்துப்பாங்க. எதிர்காலத்துல அவங்களோட காதல் அப்படியே சும்மா இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவ்வளவுதானே? ஆமா. எனக்கு தெரிஞ்சது சொல்லவா? சொல்லி தொலை. வேலண்டைன்ஸ் டேனா காதலுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ண செயின்ட் பிரான்சிஸ் வேலண்டைன்ங்கிற ரோமன் பிஷப்போட ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 காதலர் தினமா கொண்டாடுறது. இவ்வளவு தெரிஞ்ச நீ பணம் கொடுக்கறது ஏன் அழுவுற? நான் தான் சொன்னேனடா பேங்க்ல போட்டேன்னு. ஹலோ. ஹாய் ரவி. ஹாய் நிமி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் தேங்க் டே. யூ சேம் டு யூ. ஒரு நிமிஷம் சசி கிட்ட ஃபோன் கொடு. அவங்க இருக்கா? அவ தான் ஊருக்கு போயிட்டாளே. என்ன ஊருக்கு போயிட்டாளா? 1 வீக் ஆகும் வரதுக்கு. 1 வீக் ஆகுமா? ஹலோ ரவி. என்னாச்சுடா உனக்கு? சசி ஊருக்கு போயிட்டாளாண்டா. உன்னை லவ் பண்ணா ஊருக்கு போக கூடாதா? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, லைன் கிடைச்சிருக்காது. இதெல்லாம் சகஜமான மேட்டரா? டேய் டீப் லவ்ல இருக்கும்போது கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்டா. என்ஜாய். யோ அங்கிள், லவ் பத்தி உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா? டேய் ரவி, நமக்கு ஏன் போறடா? இன்னைக்கு என்ஜாய் பண்ணடா. வருஷத்துக்கு ஒரே நாடா. ப்ளீஸ் டேய் மச்சான். இன்னைக்கு பணம் கூட வேணாம்டா. டேய் வட 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 ஜாலியா போடா. ஹோட்டல் போறடா, பப்புக்கு போறடா மச்சான். தண்ணி அடிக்கலடா. ஏய் சூப்பர். அத்தனூண்டு வயசுல தத்தனூண்டு மனசுல யார கேட்டு வந்தது இந்த காதல் காதல். மீச வச்ச வயசுல வாலிபத்தின் வாசலில் மனசு போல வந்ததே காதல் காதல். யார கேளு அட எப்ப கேளு லைஃப் முழுக்க லவ் 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 கொண்டாட்டம். 5 வயசு அதில் 50 கோட்டை லைன் கட்டி அதுங்க கூட காதல் பண்ணது. அத்தனூண்டு வயசுல தத்தனூண்டு மனசுல யார கேட்டு வந்தது இந்த காதல் காதல். மீச வச்ச வயசுல வாலிபத்தின் வாசலில் மனசு போல வந்ததே காதல் காதல். கண்ணிலே மின்னலாய் நெஞ்சிலே காதலாய் கொஞ்சிடும் பெண்ணிடம் நாணம் உண்டு. நான் கருத்த காதல் நாக்க முக்க காதல் வெக்கம் விட்டு தேடுதே கேர்ள் ஃப்ரெண்டு. ஏ டண்டன கண்ணு நீ ஆட்ட போடுடா. ஏ குத்தல கண்ணு நீ பச்சை கொத்துடா. ஏ அச்சப்படா காதலை அள்ளி போடுடா. உன் நெஞ்சில் உள்ள காதலை சொல்லி போடுடா. அத்தனூண்டு வயசுல கத்தனூண்டு மனசுல யார கேட்டு வந்தது இந்த காதல் காதல். மீச வெச்ச வயசுல வாலிபத்தின் வாசலில் மனசு போல வந்ததே காதல் காதல். கண்ணெல்லாம் தேடுதே நெஞ்செல்லாம் எங்குதே மயங்கிதான் நிக்குதே மஞ்சள் நில. இங்கேதான் நிக்கிற எங்கேயோ பாக்குற கொஞ்சமா போதைய ஏத்திக்கோடா. நீ ரூட்ட மாத்துற மச்சான் மனச மாத்துற. நாம காதலிச்சு சைட் அடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்டா. நம்மால மனசு தூளு அந்த கேர்ள் மனசு கேளு. அவ சம்மதன்னு சொன்னா அட ஜிப்பு ஜிப்புடா. அத்தனூண்டு வயசுல தத்தனூண்டு மனசுல யார கேட்டு வந்தது இந்த காதல் காதல். மீச வெச்ச வயசுல வாலிபத்தின் வாசலில் மனசு போல வந்ததே காதல் காதல். யார கேளு அட எப்ப கேளு அலைக்கு முழுக்க லவ் 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 கொண்டாட்டம். 5 வயசு அதில் 50 கூட்டு லைனு கட்டி அதுக கூட காதல் பண்ணுது.
நீ போனதும் ஃபோன் பண்ணுமா? சரி சித்தப்பா. பெரிய ஐயா அம்மா ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னாரியா? என்ன சித்தப்பா இது? ஏற்கனவே நிறைய கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்பா ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு? அண்ணன் சொன்னதை மட்டும் தான் நான் செய்வேன். ஏன் எதுக்குன்னு கேட்டதே இல்லை. ஏதாவது காரணம் இருக்குமா? நீ உள்ள போ. டேய், பெட்டியில் எடுத்து உள்ள வை. ஹாய், கங்க்ராட்ஸ் ரவி, உன் பெயிண்டிங்க்கு அவார்டு கிடைச்சிருக்கு. என்னடா நீ இவ்வளோ நல்ல விஷயம் சொல்றேன் டல்லா இருக்க? அவன் நேத்தே வரேன்னு சொன்னா, இன்னும் வரல. ஏதாவது வேலை இருந்திருக்கும்டா. போனாவது பண்ணும்ல. மச்சானுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு பார்ட்டி தான். மச்சான் டக்குன்னு சொல்லி யாரா இருக்கும்? எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லன்னு சொல்லிட்டு போறான். உனக்கு இருக்கா? இருக்கு. உன்கிட்ட பணம் இருக்கா? ரவி உனக்காக நிறைய தடவை ஃபோன் பண்ணா. அப்படியா? உன்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா? நிஜமாவா? ஆமா. என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ. எஸ். ரவி. அவ இப்பதான் வந்தா. ரவி. ஹலோ. எப்போ வந்த? இப்பதாங்க வந்த. உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணு. நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ. ஹலோ. வெளியே போலாம் வா. இப்ப வா. கொஞ்சம் பேசணும் வா. சொன்னா கேளு வா. சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஊருக்கு போனா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. நீ இல்லாதனால அது கூட எனக்கு சந்தோஷமா தெரியல. ஒரு மனுஷன் வாழணும்னா நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நான் வாழ்றதுக்கு நீ ரொம்ப முக்கியம்னு நான் இந்த 10 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா ஐ லவ் யூ. ஏன் சைலண்டா இருக்க? இவ்வளவு நேரம் நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்ல. எதுவும் பேச மாட்டியா? ஐம் சாரி. சாரி எதுக்கு? உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல நான் இத்தனை நாள் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான். எனக்கும் எங்க மாமாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ரிங். பத்து நாள் நீ இல்லாம போனதுக்கு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது இனிமே நீ இல்லாம ஹைலி இம்பாசிபிள் சசி. என்னால முடியாது. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ தான் என் வாழ்க்கை. நான் இருக்க. என்னால உன்னை மறக்க முடியாது. ஐ ஜஸ்ட் கான்ட் கம் அவுட் ஆஃப் இட் சசி. அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா ஏன் நிலைமை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரவி. எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. என்கேஜ்மெண்ட் தானே? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா சசி? நீ உன் மாமாவை லவ் பண்றியா? தென் உன் மாமா இல்லாம உன்னால இருக்க முடியும். நீ இல்லாம அவராலையும் இருக்க முடியும். ஆனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. இட்ஸ் ஃபேக்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் மறந்து போயிடும். டோன்ட் ட்ரை டு கன்சோல் மீ. என்னால உன்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மனசு வச்சா முடியும்.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னால முடியாது. என்னால முடியாது. யோ அங்குல், எப்போ இந்த கரும்பு ரம்மு தானா பிராண்ட மாத்தவே மாட்டியா? ஏன் நல்லா இல்லையா? ஐயச்சி நல்லாவே இல்ல. நல்லா இல்லைன்னா ஏன் குடிக்கிற? இப்படி குடி. ஐயோ பரவாயில்ல விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ பேசாத, குடி. ரம் விட்டா அழகா தெரியுது அங்குல். குடிடா. ஓகே. என்னடா தலை தொங்கி போச்சு? ரவி என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கும் ஊத்துறா. அங்கிள் பாரியா விளையாடுறான். ஊத்துன்னு சொல்றேன்ல. என்னடா நடந்தது? சொல்ல முடியாதுடா. கொடுத்து தொலை. டேய், ஹலோ. ஹலோ, நான் சசி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ சொன்னதை கேட்டும் இன்னும் நான் சாகாம தான் இருக்கேன். ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னை பத்தி இவ்வளவு வருத்தப்படுற நீ எதுக்காக அப்படி பேசுன? உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். ஐ அம் என்கேஜ்ட். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. விட்டுரு, விட்டுரு. ப்ளீஸ் ரவி, என்ன நினைச்சு உங்க கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இதுல கரியரா? ரவி, நான் சொல்றது கேளுங்க. உங்க அம்மா இருந்த துக்கத்தை கூட கடந்து நீங்க லைஃப்ல முன்னுக்கு வந்துட்டீங்க. ஆஃப்டர் நான் என்ன நீங்க ஈஸியா மறக்கலாம். ப்ளீஸ் ரவி. ஒரு தடவை கடந்து வந்துட்டேன். மறுபடியும் என்னால அது முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. why don't you try to understand சசி? என்ன இந்த நேரத்துல போன்ல? போனை வை, போ உள்ள. ஹலோ ஹலோ சசி, பேசிட்டே போய் கட் பண்ணு. டேய் ரவி, என்னடா இவன்? உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? போங்க உள்ள. வார்டன் கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய் ஏய் இல்லப்பா. ஏய் எனக்கு பயமா இருக்கு. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? யாரா நீ? இது லேடிஸ் ஹாஸ்டல். ஏய் ஓய். ரவி, என்ன இது? சசியங்க. ரவி, சசியங்க. I want to talk to her. நீ இப்படி பிஹேவ் பண்றதுனால அவ எவ்வளவு ஃபீல் பண்ற தெரியுமா? நான் அதை விட ஃபீல் பண்றேன் தெரியுமா? போன்ல பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றா. கூப்பிடு அவளை. சசியை கூப்பிடு. ஏய், போலீஸ் வந்திருக்கடி. நல்ல மாட்டன. ஐயோ, போலீஸ். நான் போன் பேசிட்டு இருக்கும்போது ஏன் கட் பண்ண? ஏன் கட் பண்ண சொல்லு. நான் வேணும்னு கட் பண்ணல ரவி. மேடம் வந்தாங்க, அதான். போலீஸ் வந்திருக்கு. நீங்க உடனே கிளம்புங்க. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடுங்க. நான் உன்கிட்ட பேசணும் சசி. நான் உன்கிட்ட பேசணும். விடுங்க சசி. விடுங்க சசி. நான் உன்கிட்ட பேசணும் சசி. சசி விடுங்க. சசி விடுங்க. சசி. சசி விடுங்க. விடுங்க. சசி, அழாத. தேங்க்யூ சார். டேய் வாடா போலாம். நிமி ஃபோன் பண்ணி சொன்னா, என்னடா இது பைத்தியக்காரத்தனம்? ச்சே. என்னடா இதெல்லாம்? உன்கிட்ட தான் கேட்குறேன். ஆஃபீஸுக்கு வரதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல. அட, உனக்கே கண்ட்ரோல் இல்லைன்னா எப்படி? பேசேன்டா.
டேய், லைஃப்ல நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம், ஆனா அதெல்லாம் நடக்கிறது இல்ல. காம்ப்ரமைஸ் ஆயிடணும், இல்லைன்னா வாழ முடியாதுடா. இந்த பாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவளை ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யாருன்னு நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம சேர்ந்து வாழல. அப்படி இருக்கும்போது 3 மாசமா பழகின பொண்ணுக்காக நீ வருத்தப்படுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியலடா. என் பேச்ச கேள்றா. டேய், கஷ்டம் வரும்போது தாண்டா மனுஷனுக்கு தைரியம் வேணும், சோர்ந்து போயிடக்கூடாது. உன்னை எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். உன் கண்ணுல இருந்து கண்ணீர் சொல்றதெல்லாம் கரெக்டா? அவளுக்காக நீ ஏன்டா இப்படி உன்னைய வருத்திக்கிற? இந்த சோகம்லாம் உனக்கு நல்லதா இல்லடா. சொல்லுங்க அங்கிள் அவன்கிட்ட. டேய் டேய் சிட்டே, சரக்கு இருக்கா? பாருங்க அங்கிள், திரும்பவும் அவன். அங்கிள், அவனுக்கு என்ன ஆச்சு அங்கிள்? அவனை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அங்கிள். ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள் இதெல்லாம். அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்துங்க. நிம்மியை மறக்க சொன்னா நீ மறந்துடுவியா? இப்ப அதுக்கு இதுக்கு என்ன அங்கிள் சம்பந்தம் இருக்கு? இருக்கு, காதல், லவ். டேய், காதல்ல இருந்து வெளியே வருது அவ்வளவு ஈஸி இல்லடா. எனக்கு தெரியும்டா. இந்த நிலைமை அவனுக்கு வந்திருக்க கூடாது. ரவி, பேசுங்க ரவி. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களை தான் கேக்குறேன். குடிச்சிட்டா வண்டி ஓட்டுறது? ஏதாவது ஆயிருந்தா? என்ன நடந்தா என்ன? செத்துரு, அவ்வளவுதானே. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி இருக்க வேண்டிய நீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? சசி சொல்றதும் கொஞ்சம் கேளு. Try to be cool, ரவி. கூல்? உனக்கு எல்லாமே கூலா கேஷுவலா தான் இருக்கும். லவ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ரவி. நிலைமையை புரிஞ்சுக்கணுமா? அது என்னால முடியாது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கொடுத்த பெயின் என்னை விட்டு போவாத. என்னோட என் டிசைன்ஸ், என்னோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. Because of you. Because of you. You can't love. You can't love me. ஐயோ ரவி, போங்க இந்த பக்கம். I love you. Yes, I love you. I love you more than you love me.
Is it? மனசுல இவ்வளவு ஆசைகள் வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ண? டார்ச்சர் பண்ணது நான் இல்ல, நீதான். எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க, ஆனா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நாம காதலிக்கிறது உண்மைனா நாம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, ஓகே? ஆனா நான் பயப்படுவேன். My backdrop is different. நீ ரொம்ப அழகா வரைஞ்சிய ஒரு வெட்டிங் கார்டு, அது பின்னாடி இருக்கிற சோகம் உனக்கு தெரியுமா? அது என் அக்காது, என் சித்தப்பா பொண்ணுது. எவனையும் லவ் பண்ணான்னு அவ கண்ணு முன்னாடி அவனை கொன்னுட்டாங்க. அந்த வேதனை தாங்க முடியாம கல்யாணத்துக்கு முதல் நாளே அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. தம்பி பொண்ணு விஷயத்துல அப்படி நடந்துக்கிட்ட எங்க அப்பா தம் பொண்ணு விஷயத்துல விட்டுருவாரா? விட மாட்டாரு, அது எனக்கு தெரியும். என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன் மேல இருந்த காதல மறைச்சு மறைச்சு இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் காதலால நீயும் வேதனைப்பட்டு எல்லாரையும் வேதனைப்பட வைக்கிற. புரிஞ்சுக்கோ ரவி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. I'm sorry. I'm very sorry. உன்னை ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன். I promise. I'm very happy. ಯಾವ ಸಿನಿಮಾ ಚೆನ್ನಾಗಿದೆ? ಯಾವ ಸಿನಿಮಾ ಚೆನ್ನಾಗಿದೆ? ಹಾಯ್ ಕೆಲಸ ಮಾಡೋಣ. ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. ಬನ್ನಿ. இவர்தான் சார். இதோ. Hello, I'm Ravi. Hello. Sorry, I didn't get you. எனக்கு உங்களை பழக்கம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சரி, வாங்க வெளியே போய் பேசலாம். ஓகே. அப்போ என் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏன் ஒத்துக்கிட்டா? அப்போவே சொல்லியிருக்கலாமே. அது இல்லைங்க, சசி ரொம்ப சென்சிட்டிவ். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சசியை பற்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். சசியும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் இதை என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. அது அவங்க அப்பாவுக்கு பயந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அவள் அப்பாவுக்கு பயந்து அவள் என்கிட்ட சொல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களை எதுவும் செய்ய சொல்லல, அவள் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல. அதான் நானே உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எங்கள் மாமாவை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட எங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே போதும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட். எனக்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். நான் கிளம்புறேன். See you later. ஓகே, பாய். I too love you என்றே பதிலே சொல்லவில்லை. எதனால் இந்த மௌனம்? அழகே உந்தன் நாணம்.
true love you என்றே பதிலே சொல்லவில்லை எதனால் இந்த மௌனம் அழகே உந்த நாணம் எண்ணவோ எங்கவோ கைகளில் தாங்கவோ மைவிழி உன்னை மனதினிலே நான் ஏந்தி வந்தேன் I do love you என்றால் பதிலே சொல்லவில்லை இதனால் இந்த மௌனம் அதுவே என்றும் பேசும் நான் வாழ்வினில் ஏங்கிய காதலை தந்தவன் தென்றலே உன் காதலில் வாழ்க்கையின் சோகம் வென்றவன் இதயத்தில் என்னாலும் நீருப்பவன் நீ இருவரும் சேர்ந்தாலே போதும் இனி அது நடந்தேறுமே நீ பொறுத்தால் என்ன அது போதாதே என் மெய்ப்பொருள் நீ I do love you என்றால் பதிலே சொல்லவில்லை இதனால் இந்த மௌனம் அதுவே என்றும் பேசும் என்னவா ஏங்கவா கைகளில் தாங்கவா மைவிழி என்னை மனதினிலேந்தி நீந்தி வா நான் என் நெஞ்சினில் தாங்கி உன் வேதனை போக்குவேன் கண்களில் உன் பூமுகம் தாங்கி நாளுமே வாழுவே இதுவரை நம் காதல் வாழும் இனி உலகினில் காதல் தான் வாழும் வரை இனி தாங்காதே உன் தேடல்கள் நம் வாழ்வே இனி நல்மணமாகுமே I true love you என்றே பதிலே சொல்லவில்லை எதனால் இந்த மௌனம் அழகே உந்த நாணம் எண்ணவோ ஏங்கவோ கைகளில் தாங்கவோ மைவிழி உன்னை மனதினிலே நான் ஏந்தி வந்தேன் I do love you என்றால் பதிலே சொல்லவில்லை இதனால் இந்த மௌனம் அதுவே என்று பேசும் சசி உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் நேத்தெல்லாம் எங்க போயிருந்த நல்ல விஷயம் தான். இட்ஸ் வெரி ஹாப்பி நியூஸ். அதெல்லாம் அப்புறம் ஊர்ல இருந்து எங்க டாடி வந்திருக்காரு. அப்படியா? எங்க இருக்காரு? ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. தயவு செஞ்சு என்ன 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணாத ரவி ப்ளீஸ். அதுல சசி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அதெல்லாம் அப்புறமா பேசுறேன். வார்டன் வராங்க, நான் வைக்கிறேன். சசி சசி
பாரு குழந்தை, கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குது, எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்லு. Which commissioner? Municipal commissioner, transport commissioner or police commissioner? If you want more information, contact 345464 or 4444444. Tell me sir, which commissioner you want exactly? மே ஹெல்ப் யூ சார்? என்னது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீ யாரு? கைடு. எது? சிட்டில எந்தெந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும், கூட்டிட்டு போய் காட்டுவேன். அதெல்லாம் விடு. கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குது? என் ஆளுகிட்ட சொல்லு. எக்மோர் மியூசியம் தெரியுமா? அது பக்கத்துல பிரசவ ஆஸ்பத்திரி. அங்கிருந்து நேரா போனா ஒரு ரவுண்ட் ஆன வரும். அதை தாண்டி ரைட் சைடுல நேரா போனீங்கன்னா ஆல்பர்ட் தியேட்டர் தெரியல? தெரியாதா? பெரிய லேண்ட்மார்க்குங்க. அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் போதும், நீயே வந்து காட்டு. ஷூர் சார், வாங்க வாங்க. யாருங்க நீங்க? கேட்காம கொள்ளாம உள்ள போறீங்க? நீ யாரியா? என்ன யாருன்னு நினைச்ச? कौन है आप? किस लिए आई है? என்னையா சொல்றான்? கேளு அவங்கிட்ட. साहब, तिरुनेलवेली के पास के गांव के बहुत बड़ी जमींदार है। मिनिस्टर से बात हो गया, कमिश्नर से मिलना है। अच्छा जाओ. இருக்கட்டும், நான் அதை பத்தி பேசிட்டேன். வணக்கம் கமிஷனர் சார். ஐ வில் கால் யூ பேக். என்னாச்சு நம்ம வேலை? நக்சலைட்ஸ் காரணம் இல்லாம யாரையும் மிரட்ட மாட்டாங்க. உங்க மேலேயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது வந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு செக்யூரிட்டி வேணும். ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசணும்னு சொல்றியா? போடு. தேவையில்லை, ஆல்ரெடி நான் அவர்கிட்ட பேசிட்டேன். மேலிடத்துக்கு தெரிவிச்சிட்டோம். ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். நல்லது. நிறைய பாஷை பேசுற. என்ன படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி வாங்கியிருக்க. ஆனா ஒரு நல்ல வேலையில சேராம ஏன் இப்படி தெரியற? லவ் ஃபெயிலியர்னால படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏதோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். லவ் பண்ணியா? யார? ஒரு பெரிய வீட்டு பொண்ணு. பெரிய வீட்டு பொண்ணுன்னா ஜாதி இல்லையா? என்ன ஜாதி? தேவர். அப்படியா? நீ யாரு? தெரியாதுங்க. உன் ஜாதி என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா உனக்கு வசந்த ஜாதி பொண்ணு வேணும். அது ஏதோ கையால் ஆகாத குடும்பம் போல இருக்கு. இதுவே நம்ம குடும்பத்தில் நடந்துருந்தா என்ன செய்வோன்னு சொல்லு. தலையை வாங்கிட்டு வையா. கேட்டியா? அதான். நீ முதல்ல ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்க. ஒரு பொண்ணை பாரு, கல்யாணத்தை பண்ணிக்க. ஏதாவது உதவி வேணும்னா கேளு, நான் செய்யறேன். He comes to say that he was not greedy. Okay, then சசி, உங்க அப்பா வந்திருக்காரு. அப்பா, ஒரு நிமிஷம். உங்க பொண்ணுங்களா? வழி தெரியலன்னு காட்ட சொன்னாரு. அதான் என் பேர் ரவி. கடவுளே. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப இழைச்சு போயிட்ட? சாப்பிடுறது இல்லையா? சாப்பிடுறேன்ப்பா. சாப்பிட்டமா எப்படி இருக்க? சரி, அதெல்லாம் விடு. உன் அத்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையா. மாப்பிள்ளையோட உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். முகூர்த்தம் மே 5. சித்தையும் சித்தப்பாவையும் கூட அனுப்பி வைக்கிறேன். நகை புடவை உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்க. நான் போட்டோமா கண்ணு? பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாம்? சரி, உள்ள போய் படி. போ. போலாமா? நீங்க போங்க, நான் நடந்தே போய்க்கிறேன்.
சசி சசி ஏய் என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சு உனக்கு வா 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 உள்ள நீ எங்க வந்த? 2 பேர் லவ் பண்றது தப்பா? அப்போ நீ லவ் பண்ணது என் பொண்ணு இல்ல? ஆமா, உங்க பொண்ணை விரும்புறேன். என்ன தைரியம்டா உனக்கு பரம்போக்கு? இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. லவ் பண்ண அவ்வளவுதான். மறுபடியும் அதையே சொல்ற ஒண்ணு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு அனாதை. எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. அந்த அன்பு உங்க பொண்ணு கிட்ட பார்த்தேன். அவ இல்லாம வாழ முடியாது. முடியாது. அப்ப சாகணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? காதலிச்சா சாகணுமா? ஏன்? எதுக்கு? இங்க பாருங்க, சாவை பார்த்து பயப்படுறவன் இல்லைனா எனக்கு உங்க பொண்ணு வேணும். ஏன் தெரியுமா? அவளும் என்ன விரும்புறா. கேடுகட்ட பயல, என் பொண்ணு அப்படி துணிஞ்சிருந்து அவளையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். முதல்ல உன் கதை முடிக்கிறேன். காதலிக்கிற எல்லாரையும் கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? சொல்லியா? காதலிக்க ஜாதி வேணுமா? ஜாதி இருந்ததா காதலிக்குமா? இன்னும் எத்தனை பேரையா கொல்லுவ? கொன்னுடுவியா? எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் வாழ்ந்துருவ. சொல்லு, உன் பொண்ணையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிருவியா? உன் குடும்பத்தையும் கொன்னுடுவியா? ஆமாடா, கொன்னுடுவேன். இப்ப கொல்லு. போய் எல்லாரையும் கொல்லுட. ஐயோ, கொன்னுட்டாங்கடா.
டேய் ரவி எங்கடா போன? சசியோட அப்பா நக்சலைட்ஸ் கொன்னுட்டாங்களாடா. நக்சலைட்ஸா? எதுக்கு தெரியலடா. இப்ப நாம அவ ஊருக்கு போய் அவளுக்கு தைரியம் சொன்னா நல்லா இருக்கும். அவ ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியாது. இப்போ அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்லடா நேர்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வேண்டாம் சொல்றல விடு. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அழாதம்மா, அழாத. சசி, ரவி என்ன சந்திச்சா. எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் சொன்னது எனக்கு சரின்னு பட்டது. நிஜமா நீங்க ஒருத்தர் விரும்பியிருந்தா எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். வேணும்னா நானே உங்களுக்கு துணையா நிற்பேன். ஏன் சசி, இது உண்மையா? உண்மை. இதுல என்ன தப்பு இருக்கு மாமா? லக்ஷ்மிக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண பாத்தீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்குடா? நீங்க பேசாம இருங்க. நீங்க சசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். அவளுக்கு விருப்பம் இல்லாம நான் எப்படி கட்டிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால குடும்பத்துக்கு பெரியவர் நீங்களே முடிவு பண்ணுங்க. இங்க பாருமா, லட்சுமி சாகும்போது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. மறுபடியும் அதே தப்பை செஞ்சு நான் உன்னையும் இழக்க விரும்பல. அவன் யாருன்னு சொல்லு, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சசி ஊர்ல இருந்து வந்துட்டாளா? அப்படியா? நம்ம எல்லாரையும் ஓகே ஓகே ஓகே. ஏ ரவி, ரவி, சசி ஊர்ல இருந்து வந்துட்டாளாண்டா. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்க, ஏதோ பேசணுமா? அங்கிள், சும்மா ஒரே இடத்துல உட்காருங்க, வாங்க போலாம். வெளியே போனால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், வாங்க. போங்க. வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நடந்ததுக்கெல்லாம் நாம் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்களாம் இருக்கோம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரவி வா போடா. நீ ஏன் வரல? இது வரைக்கும் எனக்கு அம்மா மட்டும்தான் இல்ல. இன்னைக்கு அப்பா போனதும் அங்க எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே. உன் கூட பேசணும் போல இருந்துச்சு, ஆனா நீ ஒரு போன் கூட பண்ணல. நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சசி. அங்க வந்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐம் சாரி சசி. என்ன நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ எமோஷனல் ஆயிட்டீங்க?
வந்த விஷயத்த மறந்துட்டு ரவி உனக்கு ஒரு குட் நியூஸ். இவங்க வீட்ல எல்லாரும் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? உண்மையாவா? சொல்லு சசி, ஒத்துக்கிட்டாங்களா? உட்காரு ரவி. நான் இப்ப வரேன். சித்தப்பா, அந்த பையன் வந்துட்டாரா? சித்தப்பா எங்க? உள்ள இருக்காரு.
ரவி வணக்கங்க. இவர்தான் எங்க சித்தப்பா. வணக்கம். சசி உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காப்பா. இவளை எங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் எங்க அண்ணன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்க. கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? சசியோட வருங்கால புருஷன், இந்த வீட்டு மருமகன். போய் காஃபி எடுத்துட்டு வா. நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. டேய் ரங்கா, வண்டி எடு. எங்க சித்தப்பா ரொம்ப நல்லவரு. நமக்கு கல்யாணம் நடக்க போதுன்னா அதுக்கு காரணம் அவர்தான். ஏய், என்ன அறிமுகப்படுத்த மாட்டியா? பேர் என்ன? ஆம்பளைக்கு முன்னாடி இப்படிதான் பேசுவியா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நீ உள்ள போ. இந்த பக்கம் போடா. ஏய் சொல்றது ஏய் 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 போடா போடா. ஏய் ஏய் போடா. ஏய் போடா. என்ன தம்பி இந்த நேரத்துல? தூக்கம் வரல, அதான் அப்படியே. இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் தம்பி, வாங்க போலாம். வாங்க.